தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். எம்எல்ஏ ஆகும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியோட எம்எல்ஏவை தாண்டி எம்எல்ஏலாம் கிடையாதுயா, அவர் அமைச்சர். இந்த இந்த துறைக்கு அவர் தான் அமைச்சராக உட்கார போகிறார். அமைச்சரும் கிடையாது, அவர் துணை முதலமைச்சர். துணை முதலமைச்சராக அவர் உட்கார போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேருந்து செய்திகள். இந்த செய்தியை தாண்டி இன்னொரு சம்பவம் என்னென்னா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் மக்களை வந்து நாயின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது இப்படிலாம் பேசி வச்சுருக்காரு. 2 நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோ மூலமாக உண்மையில நம்மளும் பாராட்டி தான் பேசியிருந்தோம். பட் இருந்தாலும் இவருக்கு ஆப்ஷனாக நம்ம சகாயம் ஐஏஎஸ் அவர்களை கன்சிடர் பண்ணியிருக்கலாமே. ஏன் ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு கொடுக்கணும்? உண்மையில இவரை விட அவர் ரொம்ப நேர்மையான மனிதராச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த வீடியோவில் பேசியிருந்தோம். பட் எண்ட் ஆஃப் த டே அது கட்சியோட விருப்பம். 2 பேரும் யார் கொடுத்தாலும் ஓகே. பட் என்னோட விருப்பம் என்னென்னா, சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அந்த வீடியோலேயும் பலர் வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்களை டிவிக்கு கன்சிடர் பண்ணுறது நல்ல விஷயங்கிறது பலரும் கமெண்டும் பண்ணியிருந்தாங்க. பலரோட விருப்பமும் அதுவாக இருக்குது அப்படிங்கிறது நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, இவர் பேசின விஷயம். அதாவது ஒரு நாய்க்கு என்ன பிடிக்குங்கிறது கூட நம்ம வந்து சில நாட்கள் போக தான் தெரியும். பிஸ்கட்டு போடும்போது அது பிஸ்கட் சாப்பிடுதா இல்லையா, இல்லை பிரியாணி போடும்போது அது பிரியாணி சாப்பிடுதா இல்லையா, அப்போ தான் இது வெஜ்ஜு நாயா இல்லை நான்வெஜ் நாயா, அதாவது இது வந்து சிக்கன் சாப்பிட்ற நாயா இல்லை பிஸ்கட் சாப்பிட்ற நாயாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு. இன்னொன்று, ஒரு வீட்டை புதுசாக வாடகை எடுக்கும்போது கூட அந்த வீட்டில் என்னென்ன குறை நிறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா தான் தெரியும். அது சுவிட்ச் ஒர்க் ஆகுதா, ஃபேன் ஒர்க் ஆகுதா, வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகுதா, லைக் வந்து ரெஸ்ட் ரூமில் ஒழுங்காக தண்ணி வருதா, இது எல்லாத்தையும் நம்ம போக தான் தெரியும். ஸோ அதனால் பொறுத்துருங்க, அவங்களுக்கான டைமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இந்த விஷயத்தில் தான் சர்ச்சை ஆகிறது என்னென்னா, அப்போ பொதுமக்கள் நாயா, பொதுமக்கள்லாம் எங்களெல்லாம் பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை ஆகுது. எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி தான் வீடியோ போடுறாரு, நான் வந்து திருச்சி கிழக்கோட எம்எல்ஏ ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எம்எல்ஏ ஆகிறது விருப்பப்படுறேன், நீங்கள் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்கள் எடுத்து எதுக்கு இப்படி சர்ச்சையான பேச்சை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் அவர் ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்கார். என்னென்னா, ஒருவேளை ஒப்புதல் கட்சியிலேருந்து கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிறது எனக்கு டவுட். என்ன டவுட்டுனா, நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு ஜால்ரா போட்டோ இல்லை அவரை வந்து அவர் செஞ்ச விஷயத்த தப்புன்னு சொல்லியோ இங்கே வந்து என்னோட ஒரு நிலைப்பாட்டை தான் நான் சொல்கிறதுக்காக இருக்கேன். அதை தாண்டி வந்து இவரை வந்து புகழ்ந்து பேசினா, ராகவா லாரன்ஸ் அவர்களை புகழ்ந்து பேசினா அது வந்து கண்டென்ட் நல்லா ஓடும், மக்களை குஷிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் சொல்லலை. உண்மையிலே ஒரு ஃபேரான ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இவர் வந்து மக்களை நாயின்னு சொன்னாரா இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்த நாயின்னு சொன்னாருங்கிறது 2வது. ஏன் இந்த வாட்டி இவர் வந்து தமிழக அரசியலுக்குள்ளே குதிக்கணும்? கரெக்டாக கொரோனா டைமில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. என்னென்னா, நான் வந்து அரசியலுக்குள்ளே வரலாம் இருக்கேன், கட்சி ஆரம்பிக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இங்கேருந்து ஒரு குரல் ஒன்று வருது. யாரோட குரல்லாம்? நம்ம அண்ணன் சீமான் அவருடைய குரல். இதுவரைக்கும் வந்தேரிகள் பலர், தெலுங்குகாரங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணி தமிழ்நாட்டில் நாசகரமான திட்டங்களையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டையே நாசம் பண்ணிட்டாங்க. இனிமேல் எந்த ஒரு நடிகனையும், எந்த ஒரு கூத்தாடியும், எந்த ஒருத்தனையும் நம்ம தமிழ்நாட்டில் அலோவ் பண்ண மாட்டோம், நாங்கள் அவங்கள வந்து ஆட்சியில் உட்கார வைக்க மாட்டோம், ஓட விட்டு வரட்டோம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் கடுமையான தாக்குதலை அவரையும் சரி அவரோட குடும்பத்தையும் பர்சனல் அட்டாக்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசினார். பேசினதுக்கப்புறமா எதிர்வினை பயங்கரமாக வந்ததுக்கப்புறமா நான் எல்லாம் இனி இப்போ வரலப்பா, ஆனால் காரணம் சொன்னது வேறு. நாங்கள் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தினால எங்களுக்கு சில டாக்டர் வந்து அறிவுறுத்தினார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் நாங்கள் பின் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் சொல்லி அந்த காரணத்தினால தான் பின் வாங்குறாருன்னு சொல்லிட்டு அவரும் பின் வாங்கினார். அந்த டைமில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வெளியே வராரு. வெளியே வந்து எப்படி நீங்கள் வந்து ஒருத்தர் வரும்போது நீங்கள் இப்படி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றத்துக்காக வராருல்ல, எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் இடையில ஒரு மாறி கருத்து வேறுபாடுகள் வருது. ஸோ அந்த டைம்லேயே அவர் அரசியலுக்குள்ளே வரார். அந்த காரணம் ஏன்னா, அவர் வந்து ரஜினிகாந்த் அவருடைய மிகப்பெரிய ஒரு பக்தர். ரஜினிகாந்த் அவரோட பக்தராக இருக்கிறனால தன்னோட தலைவர் வராரு, ஸோ அது மூலமாக நம்மளும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு திட்டத்தை போட்டிருந்தார். கடைசி தலைவர் பின்வாங்கினதுக்கப்புறமா இவரும் பின்வாங்கிட்டார். அந்த சர்ச்சை மட்டும்தான் அப்போ வந்துச்சு. அந்த டைமில் வெளியே ராகவா லாரன்ஸ் அவர்கள் வராரு, திருப்பி உள்ளே போயிடுறாரு. ஆனால் இன்றைக்கி ஒரு வெற்றிடம் ஒன்று வந்துருச்சு. என்ன வெற்றிடம்? திருச்சி கிழக்கென்ற ஒரு வெற்றிடம். திருச்சி கிழக்கென்ற வெற்றிடம் எப்படி வந்துச்சு? இத்தனை ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டை ஒரு நாசகார கட்சிகள், 2 கட்சிகள், ஒன்று ஊழல் சக்தி, இன்னொன்று தீய சக்தின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்கிறாருல்ல, இந்த 2 கட்சிகளும் ஆட்சி பண்ணி நம்ம தமிழ்நாட்டே ஒட்டு மொத்தமாக சீரழிச்சிட்டாங்க. சீரழித்த ஒரு நம்ம நாட்டை தான் 2 ஆண்டுகளில் ஒரு மனுஷன் வந்து கட்டமைப்பு இல்லாமல் ஒரு கட்சியை ஆரம்பித்து திருப்பி அதை கட்டமைப்பை கொண்டு வந்து தொண்டர்களை உள்ளே சேர்த்து பல அசிங்கங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தனிமனித தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, அடிப்பட்டு துன்பப்பட்டு வாங்கி கடைசி என்னென்ன பண்ணி எல்லாத்தையும் அவருக்கு பாசிட்டிவாக மாற்றி கடைசியில் என்ன பண்ணிட்டாரு,
2 ஆண்டுகளில் கட்சி தொடங்கி 2 பேரையும் வாஷ் அவுட் பண்ணி விட்டாப்ல. திமுகவும் சரி அதிமுகவும் சரி போங்கடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் அவுட் பண்ணி விட்டாப்ல. ரமேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே இன்றைக்கி வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எந்த தகுதியும் யாருக்குமே இன்றைக்கி இல்லை. அந்தளவுக்கு தான் எல்லாரும் கவுண்ட் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் திருச்சியில் ஒரு வெற்றிடம் வருது. அந்த வெற்றிடத்தில் இன்னைக்கு கரெக்டாக நம்ம அம்மா சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ லாரன்ஸ் அவர்கள் வராரு. அந்த வீடியோவில் கடைசியில் 18 நிமிஷம் வீடியோ பேசுகிறாரு. அந்த 18 நிமிஷம் வீடியோ பேசும்போது கடைசியில் என்ன சொல்கிறாரு, நான் 60 பிள்ளைங்களை நான் படிக்க வச்சுருக்கேன். உண்மையிலே அது நல்ல விஷயம். நம்மளால் ஒருத்தங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா? இல்லை 2 வாரம், இல்லை 3 வாரம், அதிகபட்சம் 1 மாதம் நம்மளால் அவங்கள தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக நம்மளுக்கே டப்பா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். ஐயோ நம்மளுக்கே இங்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லையே, எந்த அளவுக்கு நம்மளால் பார்த்துக்க முடியும்? ஒருத்தங்களுக்கு கூட நம்மளால் பார்த்துக்க முடியும். சரி, ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தங்களுக்கு சாப்பாடு வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி வச்சிடலாம். ஆனால் படிக்க வைக்கிறது 60 பேரை படிக்க வைக்கிறது, 60 பேருக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது, அதுவும் 23 வருஷமாக வளர்க்குறதுங்கிறது அதுவும் பெரிய விஷயம். அவர் பண்ணுற நல்ல விஷயத்தையும் எல்லாத்தையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். சும்மா அவர் வந்து வரக்கூடாது, அவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட இருக்கிற குறைகளை மட்டும் அவர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கும் நிறைகளை மட்டும் சொல்லக்கூடாது. ஆனால் சந்தர்ப்பவாதிகளாக கரெக்டாக இந்த டைமில் வந்து எம்எல்ஏ ஆகலான்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் உண்மையிலே எனக்கு ஒரு மாற்று கருத்து ஏன் இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இதே டிவிக்கே வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து அந்த இடத்துல நிற்க வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கன்சிடரேஷனாக வச்சுருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப நல்ல மனிதர். நம்மளுடைய கல்குவாரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பல சம்பவங்களில் நேர்மையாக செயல்பட்டு கடைசி விருப்ப ஓய்வு ஒருத்தர் வாங்குறாருன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். எனக்கு யாரும் வேணாயா, எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டாக வேணாம். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் கரெக்டான ப்ராசஸில் முடிச்சிட்டாருன்னா அவருக்கான பென்ஷன் முதல் எல்லாமே சரியான முறையில் வந்து சேரும். எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு இந்த எதுவுமே வேணாம், நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு 2020 19 நினைக்கிறேன் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். கரெக்டாக அந்த இயர் மட்டும் எனக்கு ஷூராக தெரில. ஆனால் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு வருஷத்துக்கு கரெக்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார், விருப்ப ஓய்வு வாங்கிட்டார். ஸோ இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் வர்றது மூலமாக, ஏன்னா டிவிக்கு என்ற ஒரு கட்சி நீங்கள் பாருங்களேன், அந்த கட்சியில் ஒட்டுமொத்தமாக ஃப்ரெஷர்ஸ் தான் இருக்காங்க. ஏன் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், எனக்கு என்ன வயசு, 25 வயசு, அவங்களுக்கு என்னோட 4 வயசு தான் மூத்தது. 4 வயசு மூத்தவங்களாக இருக்கவங்களுக்கு, அதுவும் ஒரு ஐடி விங்கில் வேலை பார்த்தவங்களுக்கு, ஸ்ட்ராட்டஜி டீமில் வேலை பார்த்தவங்களுக்கு தொழில்துறையை பற்றி என்ன தெரியும்? ஸோ எல்லாரும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இப்போ தான் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ என்ன, அவங்களோட டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் தான் ஒட்டுமொத்த ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்படி இருக்கிற ஒரு கட்டமைப்பை மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, மின்வெட்டு வருதா, சரி ஓகே பரவாயில்ல, சரி ஏதோ போக இவங்க திருத்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தினால தான் எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க. நானும் சரி ஓகே ஒரு 6 மாதம் போகட்டும், இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிருந்தேன். ஏன்னா நேற்றுலாம் 2 வாட்டி 3 வாட்டின்னு சொல்லிட்டு பல டைம் நைட்டு கரண்ட் கட்டு. யோசிச்சு பாருங்கள், பல மாவட்டங்களில் இல்லை, ஆனால் சென்னையில் இருக்குது. ஏன்னா மக்கள் தொகை இங்கே அதிகமாக இருக்காங்க, வெயிலோட தாக்கம் இங்கே அதிகமாக இருக்குது, ஏசி உட்பட கரண்டோட கன்சப்ஷன் இங்கே அதிகமாக இருக்குது. எல்லாம் அதிகமாக இருக்கிற சிச்சுவேஷனில் கரண்ட் இங்கே அதிகமாக தேவைப்படுது இல்லை. கரண்ட் அதிகமாக தேவைப்படுறதுனால இங்கே அவங்களால மேனேஜ் பண்ண முடியாத காரணத்தினால சரி அதை திருடிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, ஃபியூஸை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு பல காரணங்கள் சொல்கிறாங்க. சரி இருந்தாலும் சரி இவங்க சீர் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்பட எல்லாருமே கொஞ்சம் விட்டு பிடிச்சிட்டு தான் இருக்காங்க, மக்கள் உட்பட. ஆனால் இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ துயரப்பட்டு இந்த கட்டமைப்பு எல்லாரையும் மேய்த்து ஒரு இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல்ல, முதலமைச்சர் என்ற ஒரு இடத்துல, அந்த முதலமைச்சர் என்ற இடத்துக்கு, அந்த சீட்டுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சீட்டுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்குது இல்லை. உண்மையிலே இவர் வந்து மக்களை நாயின்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. வேறு யாரை நாயின்னு சொல்லணுங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா 2 எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒன்று, வீட்டு வாடகைக்கு போகிறோன்னா, அதாவது அது வீட்டு வாடகைக்கு போகிறோன்னா சேம் தமிழ்நாடை வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வரோன்னா அங்கே வந்து சுவிட்சு ஃபேன்லாம் கரெக்டாக இருக்கா, குழாயில் தண்ணி வருதாங்கிறத பார்க்கணும். ஸோ அது வந்து உடனே நம்மளுக்கு தெரியாது, போக தான் தெரியும். அதே மாதிரி தான் இங்கே கரெக்டாக இபி டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டான நம்மளுக்கு வந்து அளவில் மின்சாரம் கிடைக்குதா, இல்லை வந்து நீர்வளத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே வந்து காவேரி குறுக்கில் லைக் மேகதாதுல வந்து அணை கட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக எந்த முறையில் கட்டுறாங்க, நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தான் வரும்போது தெரியும் கரெக்டாக. ஸோ 2 எக்ஸாம்பிளும் ஒன்றா இருக்குது. இதே மாதிரி தான் மக்கள். ஸோ மக்களுக்கு என்ன தேவைங்கிறது போக தான் தெரியும். அப்போ மக்களுக்கு தேவைங்கிறது போக தெரியுதுன்னா மக்களை தான் நாயின்னு சொல்கிறாரா? மக்களை தான் நாயின்னு சொல்லி மக்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறத, சிக்கன் பீஸ் பிடிக்குமா இல்லை பிஸ்கட் பிடிக்குமாங்கிறது போக தான் தெரியும், ஸோ வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரா? உண்மையிலேயே இப்படி ஒரு காரணத்தை சொன்ன நபருக்கு அந்த சீட்டு கொடுக்கணுமான்னு கேட்டால் அது மக்கள் உங்ககிட்ட தான் சொல்லணும். நான் இவருக்கு சாதகமாக சொல்லி அவருக்கு பாதகமாக சொல்லி எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. என்னோட ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, அந்த சீட்டுக்கு ஒருத்தர் தகுதியான நபர்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நேர்மையான ஒரு அதிகாரியை செயல்பட்டு ரிட்டையர் ஆன சகாயம் ஐஏஎஸ் அவர்கள்.
ஸோ அவரை கன்சிடர் பண்ண உண்மையிலே டிவிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். ஓகே, லைக் இங்கே எல்லா ஃப்ரெஷர்ஸும் இருக்காங்க, அங்கே முதலமைச்சராக ஒரு புதியவர் தான் இருக்கார், புதியவர் இருந்தாலும் துணை முதலமைச்சர் ஒருத்தர் நல்ல வழி நடத்துறதுக்கும் ஆலோசனை சொல்கிறதுக்கு இருக்கார் அப்படிங்கிறதுல மக்கள் ஏற்றுப்பாங்க. இல்லைன்னு வைங்களேன், அங்கே எதிர்கட்சிகள் எப்படி பேசுவாங்க தெரியுமா? ஆட்சி பண்ணுறவன் ஒரு கூத்தாடி, ஆட்சி பண்ணுறவனுக்கு துணை முதலமைச்சராக இருக்கும் அவனும் ஒரு கூத்தாடி, இவங்க 2 பேருமே லைக் கூத்தாடிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலப்பா, எதிர்கட்சிகள் இப்படி தான் அரசியல் பண்ணுவாங்க. பல அண்ணன்களும் தம்பிகளும் எதிர்கட்சிகள் இப்படி தான் அரசியல் பண்ணுவாங்க. கடைசி அது பெரிய கெட்ட பேராக போய் மாறும். எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்களா, இல்லை கட்சி பதவி கொடுக்குறீங்களா, அதோட நிப்பாட்டிக்கிறது உண்மையிலே நல்லதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 2 நாட்களில் இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும்போது நாளைக்கு டிவிக்கே கட்சிக்கே இது மிகப்பெரிய ஒரு கெட்ட பேராக மாறிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு வெல்விஷராக ஒரே ஒரு நல்லது சொல்லணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நான் பேசுகிறேன். காரணமாக இருந்தாலும் சரி, அவர் வீடியோ போட்டு கரெக்டாக இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி உள்ளே வர விஷயமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மக்கள் உங்களுடைய கருத்தை தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னோடய கருத்தை சொல்லிட்டேன், வேணா வரட்டும், வந்து எம்எல்ஏ சீட்டோட நிப்பாட்டுறது நல்ல விஷயம். ஏன்னா கொடுத்தா கண்டிப்பாக ஜெயித்துருவார், ஜெயிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார். ஏன்னா எல்லாமே விஜய் அவர்களுடைய ஃபேஸுக்கு விழக்கூடிய ஓட்டு இல்லை. ஸோ எப்படியும் திருப்பியும் திமுகவுக்கு மக்கள் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. அந்த காரணம் என்னென்னா, விஜய் அவர்கள் வருவாரா வரமாட்டாராங்கிறது தெரியாமலே மக்கள் போட்ட ஓட்டு தான் இந்த 108 சீட்டு. தெரிஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் கிட்டத்தட்ட 200 நெருங்கி இருக்கும். ஸோ விஜய் தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக திருச்சியில் கொடுத்தா ஜெயிப்பார். ஸோ அதோட நிப்பாட்டுறது நல்லது. அப்படி இல்லை, சகாயம் ஐஏஎஸ் அவர்களை கன்சிடர் பண்ணுறதும் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மக்கள் உங்களோட கருத்துக்களும் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.